ஹை வியூவர்ஸ், நான் உங்க மகி. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து ரூஃபிங் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது காங்கிரீட் ரூஃபிங் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்துடலாம். ரூஃபிங் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி மேல இருக்கும். 4 சைடுமே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி ஏற்றணும். அப்படி வந்து கட் பண்ணி டிட்டாச் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு வேலையெல்லாம் இருக்கும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ்ல கியூப் செட் பண்ணிக்கங்க. ஏன்னா இப்போ ஃப்ரண்ட்ல இருக்கிற, அதாவது போர்டிகோக்கு மேல இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரூஃபிங் மட்டும் தான் பண்ண போறேன். இப்போ ஜென்ரலா ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு ஒரு பாருங்க 7x7 அந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ இதோட ஹைட் மட்டும் கம்மி பண்ணிக்கங்க. ஹைட் வந்து ஒரு 4 இன்ச் ஹைட் வந்து இந்த சைடு வச்சுக்கலாம். ரூஃபிங்கோடது ஒரு 10 4 இன்ச் இருக்கட்டும். இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ரூஃபிங்கோட பார்டர் வரும் பாத்தீங்களா, அந்த பார்டரு. அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேம் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரொம்ப பிரைட்டா இருக்கு. ஸ்னாப் ஆஃப் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு லைட்டா தரனாதான் கலர் இங்க இருக்கும். டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலருங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சென்டர்ல பாருங்க எந்த செக்மெண்ட்டுமே கிடையாது. இப்போ கிராஸ் செக்மெண்ட் வந்து ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்டை வந்து கன்வெர்டபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. வெர்டெக்ஸ் கீழே வந்தீங்கன்னா கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கனெக்ட்ல இந்த வெர்டெக்ஸ், அதாவது கீழ் வெர்டெக்ஸ் கிடையாது, இதுல மேல் வெர்டெக்ஸ். மேல் வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. கட்டு தான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து இதுல வந்து மேல் வெர்டெக்ஸ். இங்க கட் கொடுத்தனவே ரைட் கிளிக் பண்ணிருங்க. அந்த வெர்டெக்ஸ் வந்து, அதாவது இந்த கட்டூல் வந்து ஆஃப் ஆயிரும். மறுபடியும் இந்த வெர்டெக்ஸ் அதுல இருந்து இந்த மேல் வெர்டெக்ஸ் மட்டும்தான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரைட் கிளிக் பண்ணி அதை ஒன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா கட்டூப்ல இருந்து வெளியே வந்துடலாம். இல்லாட்டி இதை கிளிக் பண்ணீங்கன்னா வெளியே வந்துடலாம். கட்டூல் கொடுத்தனவே இது பாருங்க, நான் மேல தூக்குறேன். ஒவ்வொரு டைம் ரெண்டு வெர்டெக்ஸா வந்து இங்க ஜாயிண்ட் ஆயிருக்கும். சிங்கிள் வெர்டெக்ஸ் மட்டும் ஜாயிண்ட் ஆயிருக்காது. அப்படிங்கும் போது சப்போஸ் தனித்தனி 2 வெர்டெக்ஸா இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிட்டு கொலாப்ஸ் கொடுத்துருங்க. கொலாப்ஸ்ங்கிறது என்னன்னா 2 வெர்டெக்ஸை வந்து ஜாயின் பண்றதா. எக்ஸாம்பிளுக்கு தான் பாத்தீங்களா, இந்த இடத்த வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நான் அண்டு வந்துடுறேன். எனக்கு இந்த 2 வெர்டெக்ஸ் கொலாப்ஸ் ஆக வேண்டாம். கொலாப்ஸ் ஆனா எப்படி இருக்குங்கிறத தான் வந்து நான் சொல்றேன். இப்போ இது சிங்கிள் வெர்டெக்ஸ் தான், அதனால பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சென்டர்ல செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ வந்துருங்க. உங்களுக்கு ரூஃபிங் வந்து எவ்வளவு ஹைட் மேல ஏறணும் அப்படிங்கறத மட்டும் லைட்டா மேல தூக்கிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு ரூஃபிங் ஹைட் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு சைடை மட்டும் நான் டிட்டாச் பண்ணிக்கிறேன். டிட்டாச் கொடுத்துருங்க. இப்போ பாலிகானை விட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ இங்க டிட்டாச் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட் வந்து டிட்டாச் பண்ணலாம். ஆனா இந்த டைம் வந்து நான் டிட்டாச் பண்ணல, ஏன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த இதை எடுத்துறேன். இப்போ இது மட்டும்தான் எனக்கு வியூ ஆகி ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் இது எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வியூ ஆகிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட் கியூ கொடுத்தீங்கன்னா செலக்ட் பண்ண எந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஆல்ட் கியூ கொடுங்க. அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் ஐசோலேட் மோடு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இதுல என்ன கான்செப்ட் யூஸ் பண்றேன்னா, இப்போ இந்த ரூஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடுல இருக்க ரூஃப் வந்து சென்டர் ஹைரார்ச்சி பாயிண்ட் இருக்குது. இது நான் ரூஃப் வந்து செட் பண்ணணும்னாவே ரொட்டேட் டூல் வச்சு ஷிஃப்ட் பிடிச்சி ரொட்டேட் பண்ணும்போது 90 டிகிரிக்கு அடுத்தடுத்து போகும். இன்ஸ்டன்ட் கொடுத்தோம்னா இப்போ 3 காப்பி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரூஃப் செட் ஆயிருச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து இப்போ அண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து ஃபைனலா நான் செட் பண்ண போறேன். செட் பண்றதுக்கு முன்னாடி டெக்ஸ்சர் வச்சு ரூஃப் எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஆனா வந்து அது ரியலா எம்போஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வராது. அதனால என்ன பண்ணலாம், ரியலாவே சிலிண்டர் வச்சு ஒரு ரூஃப் மாடல் வந்து கிரியேட் பண்ண போறேன். ரூஃப் மாடல்னா அத்தனை ஓடுமே நான் கிரியேட் பண்ண போறேன்னா நல்லா கிடையாது. ஒரே ஒரு ஓடு தான் நான் கிரியேட் பண்ணுவேன். அந்த ஓடவே வந்து நிறைய காப்பி பண்ணி வச்சிருவேன். அந்த காப்பியே பாத்தீங்கன்னா அரே கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் வந்து காப்பி பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து ஷிஃப்ட் பிடிச்சி ஒரு ரெஃபரன்ஸ்க்கு இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, காப்பி கொடுத்து ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ இதே ஆப்ஜெக்டை மறுபடியும் ஒரு காப்பி, இந்த இதை வந்து கலர் மாத்திக்கிறேன். எக்ஸாம்பிள் இந்த கலர் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது பாருங்க லெஃப்ட் வியூல வரும்போது ஒரு கிராஸா தான் இருக்கு. ஓகேங்களா, எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி என்னால கிரியேட் பண்ண முடியும். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்னா என்ன பண்ண முடியும், கரெக்டா உனியர் காப்பி எடுத்துட்டு இங்க பாருங்க, காப்பி கொடுத்துட்டு இப்போ இங்கிருந்து கரெக்டா
இப்போ இது ஒர்க் பண்ணி முடிச்சனவே என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் அதவே வந்து இந்த ஆங்கிள் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு கிரீன் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் கண்ட்ரோல் கிளிக் கொடுக்குறேன். இப்போ டாப் வியூல போய் பாருங்க, இங்கிருந்து இது வந்துருச்சு. இப்போ இந்த லென்த்துக்கு இந்த வித்துக்கு நான் ஓடு வந்து பாக்ஸா வந்து செட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் வியூ போய்க்கங்க. ஃப்ரண்ட் வியூல ஒரு இப்போ ஓடு ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. ஓடு கிரியேட் பண்றதுக்கு லைன் டூல் வச்சுக்கலாமா? சரி, நான் சர்க்கிள் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துட்டு சரி ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு சின்ன சர்க்கிள் ஓடு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஷிஃப்ட் பிடிச்சி ஓட்டோட உனியர் ஏரியா இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் கன்வெர்டபிள் ஸ்ப்ளைனு. ஸ்ப்ளைன்லயே பாருங்க 2 எண்ணத்தை அட்டாச் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி அட்டாச் ஆப்ஷன் இது கொடுத்தா அட்டாச் ஆயிருச்சு. இப்போ எனக்கு இந்த இடத்துல கட் வரணும். கட் வரக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அட்டாச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்னாப் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ஒரு ஷேப் எடுத்து ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டேன். மேலே ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க. இப்போ காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் போயிருங்க. ஷேப் பூலியன் சப்ட்ராக்ட் கொடுங்க. ஆட் ஆப்ரண்ட் கொடுத்து கீழே இருக்க ஷேப்பை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் வந்து கட் ஆயிரும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை இப்போ வெளியே வந்துடுறேன். வெளியே வந்து இங்கே பாருங்க, இந்த ஆர்க் வந்துருச்சா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மாடிஃபை லிஸ்ட்ல எக்ஸ்ட்ரூடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுங்க. எக்ஸ்ட்ரூடு கொடுத்து எக்ஸ்ட்ரூடோட அமௌண்ட் வேல்யூ இந்த சைடு லைட்டா இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன ஓடோட ஆப்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இதே ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்டபிள் பாலிகானா கன்வெர்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாலிகானை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு கொடுங்க. எக்ஸ்ட்ரூடு கொடுத்து ஓரளவுக்கு ஓடு வந்து இந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே பண்ணிருங்க. ஓகே பண்ணிட்டு இந்த ஓடோட இதே வந்து கொஞ்சம் இங்க கீழே வரணும். அதுக்கு உனியர் எக்ஸ்ட்ரூடு கொடுத்து இந்த எக்ஸ்ட்ரூடுக்கு லைட்டா சீலை வச்சுக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற வெர்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெர்டெக்ஸ அப்படியே கொஞ்சமா இப்படி கீழே இறக்குங்க. கீழே இறக்கி ஃப்ரண்ட் வியூ பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இத லைட்டா அந்த மட்டத்துக்கு இங்க கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட் மட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஃப்ரண்ட்ல இருக்கு பாத்தீங்களா, வியூ செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா வியூ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெறும் செலக்ஷன் மட்டும் தான் வரும், மூவ் ஆகாது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் வச்சிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரூடு கொடுங்க. எக்ஸ்ட்ரூடு கொடுத்து இங்க ஒரு குரூப் ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆயிரும். எக்ஸ்ட்ரூடோட வேல்யூ வந்து லைட்டா சின்னது பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு எனக்கு இது வந்தா போதும் அப்படின்ட்டு. இப்போ ஓடோட ஷேப் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு. கீழே பாத்தீங்கன்னா இந்த ஓடு இருக்குது இல்லைங்க, இந்த ஓட்டை எக்ஸ்ட்ரூடு கொடுத்துட்றேன். இந்த இதை டாப் வியூல போய் லைட்டா இந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இதையும் செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் கொடுத்தீங்கன்னா அது வந்து கரெக்டா அந்த இடத்துல ஃபிட் ஆயிரும். இப்போ ஒன்றும் இல்லை, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொலாப்ஸ், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கொலாப்ஸ். ஒரு சும்மா ஒரு ஓடோட எஃபெக்ட் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த காப்பி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓட்டை வந்து டாப்பில போய்க்கங்க. இந்த ட்ரையாங்கிள் சொன்ன பாத்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள்ல நம்ம ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு வந்து இந்த ஓட்டை அடுக்கி வைக்கணும். ஒயர் ஃப்ரேம் வச்சுக்கலாம். எப்படி அடுக்கி வைக்கிறதுனா இந்த எட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த ஓட்டை செலக்ட் பண்ணிட்டு டூல்ல அரே ஆப்ஷன் போயிருங்க. அரே ஆப்ஷன்ல எவ்வளோ நம்பர்ஸ் வந்து எனக்கு ஃப்ரண்ட்ல வேணும் ஓடு அப்படிங்கிறது நான் ஒரு 15 வச்சுக்கிறேன். ப்ரிவியூ வச்சுக்கோங்க. 15 வச்சு மூவ் கொடுங்க. மூவ் வந்து எந்த டைரக்ஷன், எக்ஸ் டைரக்ஷன். எக்ஸுங்கும் போது இங்க இருக்குங்களா, கரெக்டா அந்த ஓட்டுக்கு மேல வந்து இருக்கணும். இப்போ லைட்டா எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. கரெக்டா அந்த பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கணும். இப்போ இது ஓகே ஆயிருச்சு. ஓகே கொடுத்துருங்க. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்து பாருங்க, இப்போ பாத்தீங்களா ஃப்ரண்ட்ல ஓடு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஓட்டை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை டீசெலக்ட் பண்ணிருங்க, ஆல்ட் பிடிச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பேக்ல கொண்டு போகணும். பேக்ல கொண்டு போறதுக்கு குரூப் ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க. குரூப் பண்ணாதான் பேக்ல கொண்டு போகும்போது அந்தந்த இடத்துக்கு வந்து மூவ் ஆகாது. இப்போ கொஞ்சம் இங்க கீழே வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கிறதுனால அடுத்தடுத்து போகும்போது இங்க எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோமா ஃபர்ஸ்ட் இது, அதனால வந்து ஒரு ரியல் ஓடு மாதிரியே அந்த ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டோமா, அதே டாப் வியூ போய்க்கங்க. டாப் வியூல இப்போ 2 வியூ வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். 2 வியூல
இது வந்து டாப் வியூங்களா, இது வந்து நான் பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிறேன். நம்ம ஆப்ஜெக்ட் வந்து பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னு டாப் வியூல கரெக்டா போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி அரே போயிருங்க. அரேல 2Dல இங்க வந்து டாப்ல எவ்வளவு இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ரிவியூ கொடுத்துருங்க. இப்போ என்ன டைரக்ஷன், இது ஃபுல்லாவே வந்து 0 வச்சிருங்க. எக்ஸ் டைரக்ஷன் கிடையாது, இப்போ ஒய் டைரக்ஷன். ஒய் டைரக்ஷனுக்கு இப்படி இல்லைங்க, எவ்வளவு நம்பர்ஸ், எவ்வளவுல இருந்து கரெக்டா அந்த டாப் வர மாதிரி இந்த டாப் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. பாத்தீங்களா ரொம்ப போகுது. இந்த டாப்புக்கு இப்போ நம்பர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இங்க ஓடுக்கு மேல ஓடு அப்படின்னா வைங்க 10 கரெக்டா இருக்கும். இப்போ அந்த ஓடு கரெக்டா ஆயிடுச்சா, இப்போ ப்ரிவியூ ஓகே ஆயிடுச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லா செலக்ட் பண்ணுங்க. கீழே வந்து இந்த இதை மட்டும் டீசெலக்ட் பண்ணுங்க. இப்போ இழுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இது டீசெலக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஓடெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓட்டை எல்லாத்தையுமே குரூப் பண்ணிருங்க. ஆல்னு போட்டு குரூப் பண்ணிட்டோம்னா இப்போ ஓடு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி வந்து இந்த ஓட்டை வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நான் யூஸ் பண்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, அதாவது மாடிஃபயர் பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் மாடிஃபயர். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்லைஸ்னு கொடுங்க. இங்க இருக்கு ஸ்லைஸ். ஸ்லைஸ் கொடுத்தனவே வந்து ஸ்லைஸ் மாடிஃபயர் வந்து ஆட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இப்போ ஸ்லைஸ் மாடிஃபயர்ல கீழே வந்தீங்கன்னா ரிமூவ் டாப்னு இருக்கு. டாப்னா மேல இருக்கிறது ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் பாட்டம்னா பாட்டம்ல இருக்கிறது வந்து ரிமூவ் ஆயிரும். ஆக்சுவலா வந்து நம்மளுக்கு டாப் ரிமூவ் ஆகக்கூடாது, பாட்டம் ரிமூவ் ஆகக்கூடாது, லெஃப்ட் அண்ட் ரைட் தான் ரிமூவ் ஆகணும். அதனால இந்த ஸ்லைஸை வந்து ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், 2D வியூ போயிருங்க. 2D வியூல ஸ்லைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸ்லைஸ் மாடிஃபயர்ல இந்த சின்ன ஏரோ கிளிக் பண்ணுங்க. கீழே ஸ்லைஸ் பிளேனை வந்து கிளிக் பண்ணிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் கொடுத்து ஆங்கிள் ஸ்னாப் ஆன் பண்ணுங்க. அப்பதான் வந்து கரெக்டா 90 டிகிரிக்கு நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். இங்க பாத்தீங்களா 90 டிகிரிக்கு வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 90 டிகிரியில இருந்து கரெக்டா 45 டிகிரிக்கு இந்த சைடு ரொட்டேட் பண்ணிட்டோமா. இப்போ இந்த ஆப்ஜெக்டை அப்படியே தூக்கிட்டு வந்து ஸ்லைஸ் பண்ணுங்க. கரெக்டா இந்த பிளேன்ல கிராஸா இருக்கு பாத்தீங்களா, இதை கொண்டு வரணும். ஆங்கிள் ஸ்னாப் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஓரளவுக்கு கொண்டு வாங்க. கிராஸ் ஓகேவா, ஓகே. இப்ப நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த சைடு தானே வேணும், இதுதான் கட் ஆகணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க இருக்கு பாத்தீங்களா ரிமூவ் பாட்டம் இருக்கு, இது ரிமூவ் டாப் கொடுத்துருங்க. டாப் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது வந்து ஸ்லைஸ் ஆயிருச்சு. இப்போ இதே மாதிரி ஸ்லைஸ் வந்து இந்த சைடு கொடுக்கணும். ஆனா எப்பயுமே நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஸ்லைஸ் பிளைனை வந்து கன்வெர்டபிள் பாலியா கன்வெர்ட் பண்ணி தான் கொடுப்போம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. நான் இதை வந்து மறுபடியும் ஒரு காப்பி எடுத்து அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணும்போது என்னங்கன்னா உனியொரு ஸ்லைஸ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ இந்த ஸ்லைஸை இங்க மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது இங்க கட் ஆகுதுங்களா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த சைடு வந்து என்ன பண்ணோம், டாப் கொடுத்தோம். அதே இந்த பிளைனுக்கு வந்து பாட்டம் கொடுங்க. பாட்டம் கொடுத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ இந்த பிளைனை ரொட்டேட் இந்த ஆங்கிள். இப்போ எனக்கு எக்ஸாக்டா தெரியுது. லைட்டா ஆக்சுவலா எட்ஜ்ல வந்து தெரியணும்னு அவசியம் கிடையாது. எட்ஜ்ல வந்து இப்ப பாருங்க கரெக்டா செட் ஆயிருச்சுங்களா. இப்போ ஸ்லைசர் பிளைன்ல இருந்து வெளியே வந்துடலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு வெளியே வந்து பாக்குறேன். இப்ப பாருங்க இங்க ஓடு வந்து கரெக்டா கிராஸ் பண்ணி செட் பண்ணியாச்சு. இப்போ ஐசோலேட் மோட்ல இருந்து வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டீங்கன்னா இப்போ இந்த கிராஸ் பிளைன் இருக்கு பாத்தீங்களா, இப்போ இந்த பிளைனை வந்து ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளைன் நம்மளுக்கு என்ன வேணும், ரொட்டேட் பண்ணணும். இந்த பிளைன் எடுத்து லெஃப்ட் வியூ போய்க்குங்க. லெஃப்ட் வியூல எங்க ரொட்டேட் பண்ற மாதிரி இந்த இடத்துல கரெக்டா செட் ஆகுதான்னு ஒருக்கா பாத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க இதெல்லாம் மேனுவலா தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும். மேனுவலா ரொட்டேட் பண்ணிட்டாலே பக்காவா செட் ஆயிரும். லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், ரொம்ப கஷ்டப்படணும் இல்லை. ஏன்னா ரோடு வந்து நம்ம வெளியே இருக்கிறத தான் பார்ப்போம், உள்ள இருக்கிறது லைட்டா ஹைட் ஆகும். அதனால அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ரொட்டேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஓட்டை வந்து நான் எங்க கொண்டு போய்க்கலாம்னா ஓட்டை மட்டும் செலக்ட் பண்ணிருங்க. சரிங்களா, இந்த ஓட்டுக்கு சென்டர்ல கொண்டு போய்க்கலாம். இப்போ இது வந்து கரெக்டா ஃபிட் ஆயிருச்சு. இப்போ இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி இந்த 3 இடத்துல வைக்கணும். ரொட்டேட் பண்ணி 3 இடத்துல வைக்கணும்னா இந்த ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இங்க மிடில் இருந்தா மட்டும்தான் நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். ஆக்சிஸ் பாயிண்ட் மிடில் கொண்டு வரக்கு ஹைரார்ச்சி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஹைரார்ச்சி கிளிக் பண்ணிட்டு அஃபெக்ட் பிரைவேட் பாயிண்ட் ஒன்லி இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த மிடில் இருக்கிறத அப்படியே டாப்ல கொண்டு போயிருங்க. ஜூம் பண்ணி கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கரெக்டா சென்டர்ல தான் வைக்கணும். அப்பதான் எக்ஸாக்டா இந்த இடத்துல உட்காரும். இப்போ இதை நம்ம செட் பண்ணவே ரொட்டேட் பிரஸ் பண்ணிக்கோங்க, எல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து அடுத்தடுத்த அந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேவிகேஷன் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல செட் ஆகும். இப்போ ஓகே கொடுத்துட்டு இதை லைட்டா மேல தூக்கிக்கோங்க. இப்போ சென்டர்ல இருக்கா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வந்துருங்க. இப்போ இதை ரொட்டேட் பண்றதுதான் வேலை. ஆங்கிள் ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க, ஸ்னாப் ஆஃப் பண்ணிருங்க, ரொட்டேட் டூல் வச்சுக்கோங்க, 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுங்க.
90 டிகிரி நான் ரொட்டேட் பண்ணவே இன்ஸ்டன்ட் கொடுத்து 3 காப்பி கொடுத்து ஓகே பண்ணிருக்கேன். இப்போ பாத்தீங்களா 3 காப்பி வந்து ரூஃப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து அந்த சென்டர் ரூஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. சென்டர் ரூஃப் போட்டு க்ளோஸ் பண்றதுக்கு இதே ஆப்ஷனவே நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சென்டர் ரூஃபுக்கு ஏதாச்சும் ஒரு மாடல் வந்து ரெடி பண்ணணும். நான் இப்போதைக்கு வந்து இதே ஆப்ஜெக்டை காப்பி பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். தனியா பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 ஸ்லைஸையும் டெலீட் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்டை குரூப்ல இருந்து அன்குரூப் பண்ணிக்கிறேன். எல்லா ஆப்ஜெக்ட்ல அன்குரூப் பண்ணிட்டேன். இந்த ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். மற்ற ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட்லயும் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாலிகானை டெலீட் பண்ணிடலாம். இந்த பாலிகானெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இப்போ நம்ம இந்த பாலிகான் டெலீட் பண்ணோம்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்றதுக்கு இதையும் இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா, இது 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் கொடுத்துருங்க. இது ஆப்ஷன் வச்சு இப்போ கனெக்ட் ஆயிருச்சு. இதுல இருந்து வெளியே வந்துடுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி டாப் வியூ போயிருங்க. டாப் வியூல எங்க கொண்டு வரணும், இந்த இடத்துல கொண்டு வந்து ரொட்டேட் பண்ணுங்க. நான் இந்த இடத்துல கரெக்டா ஃபிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூல இந்த லைட்டா இந்த ஓட்டுக்கு வரனால லைட்டா மேல தூக்கிறேன். இப்போ இதுல நம்மளுக்கு உனியொரு வேலை பார்க்கணும். ஹைரார்ச்சி பாயிண்ட், அதாவது நேவிகேஷன் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. எனக்கு கிராஸா இப்படி போகணும். அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, மெயின் மெனுல இங்க ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க, வியூன்னு. இதை கிளிக் பண்ணிட்டு லோக்கல் வச்சுட்டீங்கன்னா இந்த ஹைரார்ச்சி பாயிண்ட் வந்து இந்த அளவுக்கு, அதாவது கிராஸா பாத்தீங்கன்னா 45 டிகிரிக்கு வந்து செட் ஆயிரும். இப்போ டூல்ல போய் அரே கொடுங்க. அரேல 10 வச்சுக்கிறேன். மூவ் டூல் ப்ரிவியூ வச்சுக்கலாம். ப்ரிவியூல பாருங்க, ஒய் டைரக்ஷனையும் வந்து 0 வச்சுட்டு, இது என்ன டைரக்ஷன், ஜி டைரக்ஷன். ஜி டைரக்ஷனை மட்டும் மைனஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல 3Dல வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்க. ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிருங்க. குரூப் பண்ணிட்டு லெஃப்ட் வியூ போயிருங்க. லெஃப்ட் வியூல லைட்டா ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு ரொட்டேட் ஆப்ஷன் வச்சு லைட்டா கீழே கொண்டு வந்துருங்க. ரொட்டேட் ஓகே ஆயிடுச்சா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி தான் டாப் வியூல வச்சு இந்த ஆக்சஸ் பாயிண்ட் ஹைரார்ச்சி கொண்டு வந்துருங்க. ஆக்சிஸ் பாயிண்ட டாப் சென்டர்ல கொண்டு வந்து வச்சுட்டு ரொட்டேட் க்ளோஸ் பண்ணிட்டு ஆங்கிள் ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு 90 டிகிரி எவ்வளவு காப்பி, 3 காப்பி ஓகே பண்ணிருங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல் எடிட்டர் போயிருங்க. ஓட்டோட எஃபெக்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க ஓட்டோட மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் வந்து லைட்டா ஒரு ஆரஞ்சு ஓட்டோட டிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவே ஓகே. இப்போ இந்த கீழே இருக்கிறத வந்து வால் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிரீமிஷ் கலர்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல செட் ஆயிருச்சுங்களா, ஓடு ரியல் ஓடு ஃபினிஷிங் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல ஒரு கட்டிங் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டீடைலா. இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி, இல்ல இது வந்து பாலிகானா தான் இருக்கு. இப்போ இந்த பாலிகானை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. பாலிகான் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் டூல் இருக்கு பாத்தீங்களா, இன்சர்ட் கொடுத்துட்டு செப்பரேட்டா நீங்க எவ்வளவு பார்டர் வரணும், இந்த இதுக்கு எட்ஜுக்கு பார்டர் கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூடு கொடுத்து, இப்போ எக்ஸ்ட்ரூடு வந்து உள்ள போயிருட்டும். உள்ள போச்சுன்னா அந்த டீடைல் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே செலக்ட் பண்ணுங்க. இதுக்கு இன்சர்ட் கொடுத்து இதையும் லைட்டா உள்ள தள்ளிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரூடு கொடுத்து எக்ஸ்ட்ரூடு இப்போ மைனஸ்ல லைட்டா உள்ள போகட்டும். ஓகே, இன்சர்ட் கொடுத்து நல்லாவே உள்ள வரட்டும். உள்ள வந்தோம்னா இந்த இடத்துல ஓகேவா. இப்போ எக்ஸ்ட்ரூடு நல்லாவே கீழே வரட்டும் கொடுத்தாச்சு. இப்போ பபிள் கொடுத்து இந்த இடத்துல ஓகே பண்ணிடுறேன். இப்போ இதை இருந்து வெளியே வந்துடுறேன். இப்போ பாத்தீங்களா, இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கா ஓடு வந்து நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு மாடல் எடுத்து வச்சு பிட் மேப் எடுத்து வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப லேட் ஆகும். ஒர்க் பண்ணி பாருங்க, அவுட்புட் நல்லாவே வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.